அதுக்கு இல்ல மேடம், ஒருவேளை போலீஸ் அது பொண்ணோட தங்கச்சியே போலீஸ் ஆபீசர் தான். என்னது, கல்யாண பொண்ணோட சிஸ்டர் போலீஸ் ஆபீசரா? இது நீங்க முன்னாடியே சொல்லவே இல்ல. சாரி சிஸ்டர். வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சாரி சிஸ்டர், வாய் தவறி ப்ரோட்ட உண்மையை உளறிட்டேன். இத பார், நீ ஒண்ணும் பயப்படாத, நானும் அங்கதான் இருப்பேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொன்னீங்களா, லைட்டா பயமா இருக்கு. ஏய், நீ ஒண்ணும் பயப்படாத. அந்த இன்ஸ்பெக்டர் உன்கிட்ட எப்படி அவ பழக்கம், மகாபலிபுரம் எப்ப போனீங்க, எங்க ரூம் போட்டீங்க அப்படின்னு உன்னை மடக்கி மடக்கி நிறைய கேள்வி எல்லாம் கேப்பா. நீ தயங்காம பொய்ய தைரியமா சொல்ற. அவ ஓ மேல கை வைக்கிற அளவுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். மாதாஜி பாத்துக்குவாங்க. இல்ல மேடம், இருந்தாலும் அவங்க போலீஸ்லாம் சொல்றீங்க. பாண்டி எடுத்துட்டேன் சிஸ்டர். ఇప్పుడు చూడు, இப்ப என்ன சொல்ற? ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சு மேடம். சரி, நீ ரெடியா இரு. நான் அங்க இருந்து உனக்கு கால் பண்ணுவேன். நான் கால் பண்ணதும் நீ வந்துரு. ஓகே மேடம், ஐம் வெயிட்டிங். பாத்துப்போ. மாதாஜி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. எனக்கு என்னமோ இது நமக்கு தேவையில்லாத ஆணி ஒண்ணு தோணுது. இல்ல மாதாஜி, நம்மளோட டார்கெட் இன்ஸ்பெக்டர் துர்கா தானே. அவளை விட்டுட்டு அவ அக்கா குந்தவை எதுக்கு நாம டார்கெட் பண்ணணும்? இது துர்காவோட அக்காவுக்கான டார்கெட் இல்ல, அவ அம்மா சரஸ்வதிக்கான டார்கெட். ஓஹோ. அந்த ஊர்கா விக்கிறவ ஏன் வீடு ஏறி வந்து ஏன் முன்னாடியே நின்னு எப்படி கைய நீட்டி நீட்டி பேசினா, அவளுக்கு நான் தண்டனை கொடுக்க வேணாம்? கண்டிப்பா கொடுக்கணும் மாதாஜி, கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா அவளுக்கு உங்க மேல இருக்கிற பயம் போயிடாது. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. நலுங்கு ஃபங்க்ஷன்ல கல்யாண பொண்ணோட முகத்துல எல்லாருமே சந்தனத்தை தான் பூசுவாங்க. நான் அந்த ஊர்கா விக்கிறவ முகத்துல அப்படியே கரிய பூச போறேன். அவ அங்க அசிங்கப்பட்டு நிக்க போறா. மகளை நினைச்சு அப்படியே கதறி கதறி அழ போறா. ஓ, நீங்க அப்படி வரீங்களா மாதாஜி? சூப்பர் மாதாஜி, சூப்பர். குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சோன்னு வைங்க, அதுக்கு நீங்க தான் வைஸ் சான்சலர். சாரி மாதாஜி, சான்சலர் நீங்க தான். வாய மூடு. அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறதுக்கு எப்படி அலையுது பாரு. சிஸ்டர், அப்படியே என்ன பிளாஷ்பேக்? ஹாசினி, பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா பெரியமா. சிஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்காளுங்க. இவங்க நாம சீக்கிரம் அசிங்கப்படுத்தணும் சிஸ்டர். அப்படியே அந்த மூஞ்சியெல்லாம் தொங்கி போறத நான் பார்த்து ரசிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பேன். வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். மாப்பிள்ளை வீட்டு குலவழக்கப்படி மாப்பிள்ளையோட தாய் மாமா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முறை செய்யறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். அதுக்காக தான் எல்லாரும் வந்திருக்கோம். அக்கா, இப்ப மாப்பிள்ளையோட தாய் மாமா வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் முறை செய்வாரு. இந்தாங்க. இந்தாப்பா கொடுங்க. ஐயோ, இன்னும் காணுமே. எழுந்து மாமாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சபைக்கும் மரியாதை பண்ணிடுங்க.
இருக்கட்டும் இருக்கட்டும். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்படியே சபைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிடுங்க. வணக்கம் சொல்லுங்க. நல்ல ஓஹோன்னு இருப்பீங்க. உட்காருங்க. என்ன மன்னிச்சிரு துர்கா. குந்தவை கல்யாணம் நல்லபடியா முடியணும் தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்றேன். நிச்சய ஓலையை இப்ப படிக்கிறேன். அன்புடையர் நிகழும் மங்களகரமான விஷுவா வசு வருடம் ஆனி மாதம் 13ஆம் நாள் 27/6/2025 வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நன்னாளில் சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த வேல்முருகன் தமயந்தி தம்பதியினரின் தவ புதல்வன் திரு அசோக்